எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்மால் லெட்டர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் அண்ட் எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஒரு கிவன் ஸ்ட்ரிங்ல இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். இதுதான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் வழியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒன்று போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும், ரெஃபரன்ஸ் நேம் வேணும். என்ன ரெஃபரன்ஸ் நேம் வேணாலும் நம்ம இந்த ஸ்ட்ரிங் பக்கத்தில் கொடுக்கலாம், எனி நேம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஐபிஎல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஐபிஎல்னு ஒரு நேம் வச்சாச்சு. அப்போ என்ன ஸ்ட்ரிங்கோடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூ வந்து டபுள் கோட்ஸ்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஐபிஎல் 2024. இப்போ இதுல கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கு. அதோட ஸ்பெஷல் கேரக்டர் அட் 10 teams. 10 teams. இப்போ இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்போஸ்டபிள். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலாம், பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் பிளே ஆஃப் 4 teams. இப்படின்னு ஒரு கிவன் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க. இதுல எவ்வளவு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, எவ்வளவு அப்பர் கேஸ், எவ்வளவு லோயர் கேஸ், இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த ப்ரோக்ராம் வழியா. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸ்ட்ரிங், அதுக்கு ஒரு நேம், அதோட வேல்யூ. இப்போ இது எல்லாமே நமக்கு தேவை கவுண்ட். அப்பர் கேஸோடைய கவுண்ட், லோவர் கேஸோடைய கவுண்ட், நம்பர்ஸோடைய கவுண்ட், ஸ்பெஷல் கேரக்டரோடைய கவுண்ட். அப்போ இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். இன்டிஜர் INT கொடுத்தாச்சு. இப்போ அப்பர் கேஸ்க்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன், அப்பர் ஈக்குவல் டு 0, கமா கமா லோயர் ஈக்குவல் டு 0, கமா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் ஈக்குவல் டு 0, கமா ஸ்பெஷல் செமிகாலன். இப்போ இந்த இன்டிஜர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்பர் கேரக்டர், லோயர் கேரக்டர், நம்பர், ஸ்பெஷல், இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்கோட வேல்யூ டாடா ஐபிஎல் at 2024 at 10 teams, percentage play of 4 teams. இதுதான் given string. இதுல நம்ம இருக்கிற எல்லா கவுண்ட்டையும் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவும் போல கவுண்ட் எடுக்கணும்னா நம்ம ஃபார் லூப் குள்ள போறோம். ஃபார் லூப் இன்டிஜர் i ஈக்குவல் டு 0ன்ற வேல்யூல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 0, அதுக்கப்புறம் i less than, என்ன less than IPL. ஏன்னா ஐபிஎல்ல தான் டாடா அந்த கிவன் ஸ்ட்ரிங் ஐபிஎல்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்போ அந்த ஐபிஎலோட லென்த் நம்ம வந்து எடுக்கணும். IPL.length லென்த் எடுத்தாச்சு. அப்புறம் i பிளஸ் பிளஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்றோம். நம்ம ஒவ்வொரு வேல்யூவா ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கிவன் ஒரு வேர்டு மாதிரி இருக்கு. இந்த வேர்டை ஒவ்வொரு கேரக்டரா நம்ம மாத்தினாதான் லோயர் கேஸ் எவ்வளோ, அப்பர் கேஸ் எவ்வளோ, ஸ்பெஷல் கேரக்டர் எவ்வளோ, நம்பர்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்றோம். என்ன நேம் கிரியேட் போடலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் CSKன்னு போடும். CSKன்னு INDன்னு போடும். இந்தியன் டீம் போடும். கேரக்டருக்கு ஒரு நேம் வைக்கிறேன், IND. ஓகேங்களா? ஈக்குவல் டு IPLங்கிறத நேம் IPL டாட் என்ன போகணும், கேரட்டை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்றோம். க்ளோஸும் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு கேரக்டரா நம்ம எங்க பண்றோம், IND அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நம்ம கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ண போறோம், கேபிட்டல் லெட்டரா இருந்தா எனக்கு எடுத்து கவுண்ட் பண்ணி இதுல போடு, ஸ்மால் லெட்டரா இருந்தா எடுத்து இதுல போடு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருந்தா எடுத்து எனக்கு இதுல ஸ்டோர் பண்ணு. அப்போ எல்ஸ் கண்டிஷன், இஃப் கண்டிஷன் ஆரம்பிச்சு இஃப் எல்ஸ் இஃப்ல போட்டுக்கிட்டே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இஃப் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். எனக்கு கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தால், இப்போ நம்மளுடைய நேம் என்ன, IND தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது greater than or equal to கேரக்டர் தானே. அப்போ கேரக்டர்னா நம்ம A அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னு கொடுத்துட்டு ஏவோட முடிஞ்சு போச்சா, இல்லை, அண்ட் அதுக்கப்புறம்
IND கொடுக்குறோம். less than or equal to z அப்படின்னு கொடுக்குறோம். எனக்கு IND, இந்த INDல தான் இந்த கேரக்டரா எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கும். அது கேபிட்டல் லெட்டர் A, அதுல இருந்து Z வரைக்கும் இருந்தால் எனக்கு அப்பர் பிளஸ் பிளஸ்ல ஸ்டோர் பண்ணு, அப்பர் பிளஸ் பிளஸ்ல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ இதை தனியா எடுத்து பிரிச்சு அப்பர் பிளஸ் பிளஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். அப்புறமா if பண்ணணும், else if இதே வேலையை தான் பண்ண போறோம். IND less than or equal to ஏவா இருந்தால், அடுத்தது and IND greater than or equal to Z இருந்தால், இதை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணோம்? லோயர் பிளஸ் பிளஸ் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது திரும்ப else if, திரும்ப IND greater than or equal to 0 இருந்தால், and அதே IND greater than or equal to 9 இருந்தால் நம்பர்ல ஸ்டோர் பண்ணு. 0 to 9 தான் நம்பர் பிளஸ் பிளஸ். இதையும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? எல்ஸ், டைரக்டா எல்ஸுக்கு போயிட்டு ஸ்பெஷல், மீதி வேற எது இருந்தாலும் ஸ்பெஷல் பிளஸ் பிளஸ்ல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இவ்வளவுதான் ப்ரோக்ராம். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். sys out என்ன கொடுக்கலாம்? இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்ல லோயர் கேஸ் லெட்டரை எனக்கு சொல்லு. லோயர் கேஸ் லெட்டர் இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ், நம்ம லோயர் பிளஸ் பிளஸ் தானே போட்டிருக்கோம், அதனால லோயர் போட்டாச்சு. இதையே அப்படியே காப்பி பண்ணி நாலுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் எடுத்துடலாம். அப்பர் கேஸ் இங்க ஸ்பெஷல், இங்க நம்பர், இங்க அப்பர். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்க பாருங்க, lower case letter in the given string is 18, upper case letter in the given string is 6, number letter in the given string is 7, and special letter, special character அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். special character in the given string. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு பிளஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் கரெக்டா வரும். பிளஸ் பிளஸ் பக்கத்துல ஸ்பேஸ் பார் பிளஸ் பிளஸ். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு அதே மாதிரி வரும் அவுட்புட். ஸ்பெஷல் கேரக்டர் in the given string is 4, new number letter in the given string is 7, upper letter in the given string is 6, lower case letter in the given string is 18. இந்த ப்ரோக்ராம் இன்னொரு தடவை பார்ப்போம். இதுதான் given string, இந்த வேர்ட் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு டேட்டா டைப். அதை நம்ம என்ன நேம் வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை அப்பர் கேஸ், அப்பர், லோயர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இன்டிஜருங்கிற டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்றோம். ஆஸ் யூஸ்வலா நம்ம போடக்கூடிய ஃபார் லூப்பை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கேரக்டர் டேட்டா டைப்ல கொண்டு வரோம். கேரக்டர் டேட்டா டைப்ல நமக்கு தேவையான நேம் வச்சுக்கிறோம். அந்த நேம்ல இந்த IPL அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கேரக்டரா மாத்துறோம், ஒரு கேரக்டரா மாத்துறோம். அதுல கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன்ஸ் இஃப் ஏவும் இசட்டுமா இருந்தா அப்பர்ல போடு, ஸ்மால் லெட்டரா இருந்தா லோயர்ல போடு, நம்பரா இருந்தா நம்பர்ல ஸ்டோர் பண்ணு, வேற எதுவா இருந்தாலும் ஸ்பெஷல்ல ஸ்டோர் பண்ணு. அதோடைய அவுட்புட் தான் நம்ம இந்த கன்சோல்ல பாக்குறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ பல்கா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தனித்தனியா வேரியபிள்ஸ், இங்க டேட்டா டைப் இன்டிஜர் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்றோம், லூப்குள்ள போறோம், கேரக்டரா மாத்துறோம், இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம், சாப்டரை க்ளோஸ் பண்றோம். இதுதான் இந்த மெத்தட், இந்த ப்ரோக்ராம் உடைய மெத்தட். இதுதான் ப்ரோக்ராம்.
ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.